சென்னை புரசைவாக்கம் சிவசங்கரபுரத்தை சேர்ந்தவர் எல்லையம்மாள். வயது 53 இவருக்கு. குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்கப்பட்டிருந்த போது வீட்டிற்கான பத்திரத்தை பெற ஓராண்டு 2 ஆண்டுகள் போராடவில்லை. கிட்டத்தட்ட 1993ஆம் ஆண்டு முதல் 24 ஆண்டுகள் உரிமையாளர் பத்திரம் கேட்டு குடிசை மாற்று வாரியத்திற்கு நடையாய் நடந்தார் எல்லையம்மாள். மனம் நொந்து போன எல்லையம்மாள் சென்னை சட்ட உதவி மையத்தை நாடி மனு அளித்தார். எல்லையம்மாளின் மனுவை படித்த நீதிபதி ஜெயந்தி வியப்படைந்தார். பட்டா பெற ஒரு மனுஷி 24 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறாரா என அவருக்குள் ஆற்றாமை ஏற்பட்டது. குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளுக்கு போன் செய்து உடனடியாக ஆவணங்களை தயார் செய்து எல்லையம்மாளுக்கு வழங்க உத்தரவிட்டார். நீதிபதி உத்தரவுக்கு பலனில்லாமல் எல்லையம்மாள் மீண்டும் அலக்களிக்கப்பட்டார். நீதிபதியிடம் எல்லையம்மாள் மீண்டும் முறையிட இந்த முறை நீதிபதி ஜெயந்தி அவருடன் சேர்ந்து ஆட்டோவில் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்துக்கு சென்றார். அங்கிருந்த அலுவலர்களை லெப்ட் ரைட் வாங்கினார். நீதிபதி ஆடிய ருத்ரதாண்டவத்தை கண்டு மிரண்டு போன அலுவலர்கள் தீயாக வேலை பார்த்தனர். சுமார் 2 மணி நேரத்தில் எல்லையம்மாளுக்கு வீட்டு உரிமையாளருக்கான பத்திரம் வழங்கப்பட்டது. தன்னுடன் ஆட்டோவில் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து பத்திரம் வாங்கி கொடுத்த நீதிபதி ஜெயந்திக்கு எல்லையம்மாள் கண்ணீர் மல்க நன்றி சொன்னார். எல்லையம்மாளின் அதிர்ஷ்டம் 4 மாதத்துக்கு முன்புதான் நீதிபதி ஜெயந்தி இங்கு பணி மாற்றலாகி வந்திருந்தாராம். லஞ்சமில்லாமல் பெரும்பாலான அரசு அலுவலகங்களில் வேலை நடக்காது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் கோர்ட்டு சொன்னால்தான் வேலை நடக்கிறது. இப்படி செய்தால் இது வெட்கக்கேடான விஷயம். அப்படித்தான் அஜித் நடிப்பில் சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான சிட்டிசன் திரைப்படத்தில் அதிகாரிகள் அராஜகத்தால் அத்திப்பட்டி என்னும் கிராமமே அழிந்து போகும். கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஓர் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது சென்னை திருமுல்லவாயல் ஜெயா காலனி. இதற்கு காரணமான நீதிபதி ஜெயந்தியை நீதி தேவதையாகவே போற்ற ஆரம்பித்து விட்டனர் அந்த மக்கள். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக 1000க்கும் மேலான நரிக்குறவர்கள் வசிக்கும் 1.8 ஏக்கர் நிலம் தனக்கு சொந்தமானது என்று அம்பத்தூர் முன்சிப் நீதிமன்றத்தில் பாலு என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். 12 வருடங்களாக இழுக்கப்பட்ட வழக்கில்தான் இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது. அந்த மக்களை தொடர்ந்து அங்கு வாழலாம் என அதிரடியாக தற்போது தீர்ப்பளித்திருக்கிறார் நீதிபதி ஜெயந்தி. கிழிந்த உடைகளுடன் தினமும் காலையிலிருந்து மாலை வரை நீதிமன்றத்தில் காத்திருந்து நீதிக்காக போராடி உள்ளனர் அந்த ஏழைகள். ஆனால் மனுதாரர் தரப்பில் டாப் அண்ட் ஜெர்ரி ஓடி பிடித்து விளையாடுவது போல 18 ஆண்டுகளாக வழக்கு இழுத்தடிக்கப்பட்டது. காரணம் இல்லாமல் வாய்தா கேட்டு வழக்கை தள்ளி வைப்பதால் சட்டங்களை அந்த ஏழைகள் தாங்கள் நண்பனாக கருதாமல் எதிரியாகத்தான் கருதுவார்கள். வழக்கை ஒரு நாள் தள்ளி போட்டாலும் கூட அது அந்த ஏழைகளின் ஒரு நாள் சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுவதற்கு சமமாகும். இப்படியெல்லாம் நெத்தடியாக இன்னும் பல கருத்துக்களையும் தீர்ப்பில் ஜெயந்தி வெளிப்படுத்தியிருப்பது அவருடைய மதிப்பை பல படிகள் உயர்த்த வைத்துவிட்டது. ஜெயந்தி அம்மா இந்த கோர்ட்டுக்கு வந்த பின் தான் கோர்ட்டுக்குள்ளே எல்லாம் எங்களை வர முடியுதுங்க. அதுக்கு முன்னால் உள்ளே வரக்கூடாதுன்னு அதிகாரிங்க விரட்டி அடிப்பாங்க. ஜெயந்தி அம்மா தான் உள்ளே அனுமதிக்க சொல்லி என்ன பிரச்சனைன்னு அன்பாக அக்கறையாக விசாரித்தாங்க. எங்களையும் சக மனுஷங்களாக மதித்து பேசின முதல் மனுஷி என்று முகத்தில் நன்றியும் நெகிழ்ச்சியும் ததும்ப பேசுகிறார் நரிக்குறவர்கள் பொதுநல சங்கத்தின் தலைவர் தனலட்சுமி. எப்பவுமே ஜெயந்தி இப்படி தாங்க, இல்லாதவங்களுக்கு இறக்கப்படுறது அவங்க இரத்தத்தில் ஊறின ஒன்று என்று சொல்லி நெகிழ்கிறார். அவருடைய கல்வி வழிகாட்டிகளில் ஒருவரான சென்னை பல்கலைக்கழக பொது நிர்வாகவியல் துறை பேராசிரியர் ரவிசங்கர் ஜெயந்தியோட பூர்வீகம் கன்னியாகுமரி மாவட்டம். படிப்புனா ஜெயந்திக்கு ரொம்ப பிடிக்கும். மனித உரிமையியல், இந்திய அரசியல் சட்டம், இன்டர்நேஷ்னலில் இப்படி 10க்கும் மேலான மேற்படி பட்டங்களை வாங்கியிருக்காங்க. 2 PhDயும் முடிச்சிருக்காங்க. என்னோட படிப்பு ஆர்வத்துக்கு காரணமே அப்பா ஐசக் தான். அவர் ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக இருந்தவர். எங்களோட சாப்பாட்டை பற்றி கூட கவலைப்பட மாட்டார். யாராவது படிப்பு செலவுன்னு கேட்டால் போதும், கையில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்துருவார். அந்த ஆர்வம் தான் என்னையும் படிக்க தூண்டிக்கிட்டே இருந்துச்சுன்னு ஜெயந்தி சொன்னப்போ நான் அசந்துட்டேன். ரோட்டில் ஒரு சின்ன குழந்தை அழுக்கு சட்டையோடு போகிறத பார்த்தாலும் பக்கத்தில் அழைச்சி என்ன படிக்கிறீங்க, அப்பா அம்மா எங்கே அப்படின்னு கேட்பாங்க.
படிக்கலைன்னா அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்க. டயானா அப்படிங்கிற திருநங்கை நோய்வாய்ப்பட்டு கவனிக்க ஆள் இல்லாமல் உடல்நிலை ரொம்ப மோசமாக கிடந்தாங்க. கடைசி கட்டத்தில் தான் ஜெயந்திக்கிட்ட உதவி தேடி வந்தாங்க. அதுக்கு பிறகு டயானாக்காக ரொம்பவும் பிரயத்தனம் பண்ணினாங்க ஜெயந்தி. ஆனாலும் காப்பாற்ற முடியல. ராத்திரி 12 மணி கூட பார்க்காம ஆஸ்பத்திரிக்கு ஓடி போய் அடுத்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஜெயந்தி தான் செய்து முடித்தாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களோட வேலை, படிப்பு, பொது சேவைன்னு பல விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. கணவர் தேவதாஸ் குடிநீர் வடிகால் வாரிய வேலை பார்க்குறாரு. இவங்களுக்கு ஒரே பொண்ணு மாசி பல் டாக்டருக்கு படிச்சிட்ருக்காங்க. இத்தகைய குணம் வாய்ந்த அவங்களுக்கு லெக்சராக பாடம் எடுக்கிறதையே நான் பெருமிதமாக தான் நினைக்கிறேன் என்று ஜெயந்தியை பற்றி நம்மிடம் எடுத்து வைத்தார் ரவிசங்கர். ஆனால் ஜெயந்தியின் தீர்ப்பு தந்த மகிழ்ச்சி 24 மணி நேரம் கூட நீடிக்காது தான். எதிர்பாராத சோகம். தற்போது சென்னை 20வது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இடம் மாறுதல் செய்யப்பட்டு விட்டார் ஜெயந்தி. இதன் பின்னணியில் அரசியல் இருக்கிறது என்று கொதிக்கும் ஜெயகலா காலனி மக்கள் ஜெயந்தி அம்மாவை மறுபடியும் எங்கள் பகுதி நீதிமன்றத்துக்கே பணிமாற்றம் செய்யணும் என்று உயர்நீதிமன்ற கமிஷனர் அலுவலகம் என்றெல்லாம் எழுப்பி கொண்டிருக்கும் கோஷங்களை யாரும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஜெயந்தி அம்மாவை பாராட்டணும், அவங்க மறுபடியும் ஜெயகலா காலனிக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.